இன்றைக்கி வீட்லேயே உளுந்த வடை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிவிட்டு நைட்லேயே உளுந்தெல்லாம் ஊற வச்சுட்டேன். காலையில் டீ, அது கூடவே ஸ்நாக்ஸுக்கு உளுந்த வடை இதுதான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதே மாதிரி உளுந்து வந்து ஊற வைக்கும் போது கொஞ்சமாக அரிசி சேர்த்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அரைச்சிட்டு அது கூட வெங்காயம், மிளகு, சீரகம், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அழகாக போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ நான் எப்போவுமே பண்ணுறத விட இன்றைக்கி கொஞ்சம் நல்லா சூப்பராகவே வந்தது. நல்லா புசு புசுன்னு இருந்தது உளுந்த வடை. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நிஜமாகவே சொல்கிறேன், எனக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ஆயிலில் அதிகமாக ஃப்ரை பண்ணுற எந்த ஐட்டமுமே மேக்ஸிமம் நான் வந்து வீட்டில் செய்கிறதே கிடையாது. எப்போயாச்சும் வெளியில் போகிற டைமில் அப்போ வாங்கி சாப்பிட்றது தான். ஸோ பிள்ளைங்களுக்கு கூட அது செஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது நான் கொஞ்சம் யோசிக்க தான் செய்வேன். ஏன்னா நானுமே சாப்பிடணும்னு விரும்ப மாட்டேன். இன்றைக்கி ரொம்ப நாள் ஆனதுனால வீட்டிலேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் செஞ்சு கொடுத்தாச்சு. ஸோ இது கூட டீ போட்டுட்டு காலையில் சூப்பராக டீ, அது கூடவே உளுந்த வடை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ண வேலை இருந்துச்சு. ஸோ டீ, அதுக்கப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சாசா ஜயான் குட்டிக்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுட்டு கொடுத்தாச்சு. நம்ம ஆயிஷா குட்டிக்குமே அவங்களுக்கு வந்து காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஸோ இந்த மதியம் குக் பண்ணுற டைமுக்கு இடையில கொஞ்சம் கேப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த ஃப்ரிட்ஜ் வந்து ரொம்ப அழுக்காயிருச்சு. இதை க்ளீன் பண்ணி கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1 மந்த்துக்கு மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்க மொத்த திங்ஸையும் எடுத்து வெளியில் வச்சாச்சு. ஸோ ஃப்ரிட்ஜோட நிலைமையை பாருங்கள். கொஞ்சம் இடையில கேப் போட்டு க்ளீன் பண்ணாமல் விட்டதுனால ரொம்ப அழுக்கு சேர்ந்துருச்சு. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே அப்பக்கப்போ க்ளீன் பண்ணுறது தான். பட் ஏன்னா இதுக்குள்ளே இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் டைம் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருந்தது. அமீரா குட்டியும் லீவில் இருக்கிறதுனால 2 பேருமே வீட்டில் வச்சு சுத்தமாக சமாளிக்கவே முடியல. ஆயிஷா குட்டியுமே இப்போ நல்லா முகம் பார்க்க ஆரம்பிச்சதுனால சுத்தமாக என்னை நகரவே விட மாட்டேங்கிறா. கிச்சனுக்குள்ளே போனாலே ஒரே அழுக தான். ஸோ அவள் எப்போ தூங்குறாலும் அந்த டைமில் தான் கொஞ்சம் வேலை பார்க்குற மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரீசருக்குள்ளே இருக்க திங்ஸை மட்டும் வச்சுட்டு மற்ற எல்லாத்தையுமே டீப்பாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் வந்து நல்லா ட்ரை ஆக வச்சு விட்டாச்சு. அதுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்து மறுபடியும் அரேஞ்ச் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு, பால் இதெல்லாம் வைக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் மளிகை திங்ஸுமே இதுக்குள்ளே தாங்க நான் வச்சிருக்கேன். ஸோ வெளியில் வச்சா ஃபுல்லாக எறும்பு வந்துடுது. அதனால தான் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். ஃபைனலாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா திங்ஸுமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணியாச்சுங்க. இப்போ ஃப்ரிட்ஜ் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.